ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் 2ஆம் நிலை காவலர், 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அது தொடர்பான செய்தியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் 2ஆம் நிலை காவலர், 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிகளுக்கான பொதுத் தேர்வு 2025க்கு விண்ணப்பதாரர்களிடமிருந்து இணையவழி விண்ணப்பத்தினை வரவேற்குது. இதற்கான சம்பளம் வந்து 18,200 67,100 வரையும் வழங்குறாங்க. இதற்கான விண்ணப்ப விவரங்கள் வந்து அறிவிக்கை தேதி 21/8/2025. இணைய வழியில் விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி 21/9/2025. இதில் ஏதேனும் திருத்தம் இருந்துச்சுன்னா அதை திருத்தம் செய்வதற்கான கடைசி தேதி 25/9/2025. இதற்கான எழுத்து தேர்வு வந்து 9/11/2025 நடக்க இருக்குது. மொத்த காலி பணியிடங்கள் 3644 + 21 காலி பணியிடங்கள். காவல்துறையில் 2ஆம் நிலை காவலர் பதவி வந்து 2833 போஸ்ட் நிரப்ப இருக்கிறாங்க. சிறை மற்றும் சீர்திருத்த துறையில் 2ஆம் நிலை சிறை காவலர் பதவிக்கு 180 காலி பணியிடங்கள் வந்து நிரப்ப இருக்கிறாங்க. இதுக்கு வந்து ஆண்கள் 142 பேர், பெண்கள் 38 பேர், மொத்தம் 180 பணியிடங்கள் நிரப்புறாங்க. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையில் தீயணைப்பாளர் பதவிக்கு 631 போஸ்ட் வந்து நிரப்ப இருக்கிறாங்க. மொத்தம் 3644 போஸ்ட்டு. பழங்குடியினர் பற்றாக்குறை காலி பணியிடங்கள் விவரம் விரிவான அறிக்கையில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. காவல்துறைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் விண்ணப்பதாரர்கள் ஜிஓ நம்பர் 388 படி பணி அமர்வு செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பு ஒதுக்கீட்டை பொறுத்துள்ள துறை சார்ந்துள்ள வாரிசுதாரர்களுக்கு 2ஆம் நிலை காவலரில் 10%, 2ஆம் நிலை 10% இடஒதுக்கீடு இருக்கு. விளையாட்டு வீரர்களுக்கு வந்து 2ஆம் நிலை காவலர் பணிக்கு 7%, 2ஆம் நிலை சிறை காவலர் பணிக்கு 10%, தீயணைப்பாளர் பணிக்கு 10% ஒதுக்கீடு இருக்கு. மெச்சத்தக்க விளையாட்டு வீரர்களுக்கு வந்து 2ஆம் நிலை காவலர் பதவிக்கு 3% ஒதுக்கீட்டு இருக்கு. முன்னாள் இராணுவத்தினருக்கு வந்து 2ஆம் நிலை காவலர் பணிக்கு 5%, 2ஆம் நிலை காவலர் சிறை காவலர் பணிக்கு 5%, தீயணைப்பாளர் பணிக்கு 5% இடஒதுக்கீட்டு இருக்கு. ஆதரவற்ற விதவைக்கு வந்து 2ஆம் நிலை காவலர் பணிக்கு 3%, 2ஆம் நிலை சிறை காவலர் பணிக்கு 3% இடஒதுக்கீடு இருக்கு. தமிழ் வழியில் பயின்றவருக்கான முன்னுரிமையில் 2ஆம் நிலை காவலர் பதவிக்கு 20%, 2ஆம் நிலை சிறை காவலர் தீயணைப்பாளர் பதவிக்கு 20% இடஒதுக்கீடு இருக்கு. வகுப்புவாரி ஒதுக்கீட்டை பொறுத்தவரை தற்போதுள்ள விதிகளின்படி வகுப்புவாரி இடஒதுக்கீட்டின் சதவீதம் மெச்சத்தக்க விளையாட்டு வீரர்களுக்கான 3% இடஒதுக்கீடை தவிர அனைத்து பதவிகளுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல்வேறு பிரிவுகளை சார்ந்த விண்ணப்பதாரர்களுக்கான இடஒதுக்கீட்டு விவரங்கள் விரிவான அறிக்கையில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதற்கான குறைஞ்சபட்ச கல்வி தகுதியா 10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான கல்வியில தேர்ச்சி பெற்றிருக்கணும். வயது வரம்பு பொறுத்தளவுல 18 வயசுலேருந்து 26 வயசுக்குள்ள இருக்கிறவங்க இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பம் செஞ்சுக்கலாம். விண்ணப்பதாரர்கள் இணைய வழியில மட்டுமே தான் வந்து விண்ணப்பிக்க முடியும். இதற்கான வெப்சைட்டு www.tnusrb.tn.government.in இந்த வெப்சைட்ல அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னா 10th மார்க் ஷீட் தேவைப்படும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும், ஆதரவற்ற விதவியாக இருந்தால் அதற்கான சான்றிதழ், முன்னாள் இராணுவத்தினராக இருந்தால் அதற்கான சான்றிதழ், NCC சான்றிதழ், NSS சான்றிதழ், விளையாட்டு சான்றிதழ், PSTM சான்றிதழ், திருநங்கை சான்றிதழ், உங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இதை வச்சு இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எந்த அடிப்படையில் தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா எழுத்து தேர்வு, ஸ்கில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அந்த அடிப்படையில் தான் ஆட்களை வந்து தேர்வு செய்கிறாங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணால் 250 ரூபா செலுத்தி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் 21/9/2025. வாய்ப்பும் விருப்பம் உள்ளவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிங்க. நன்றி.